ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணா பாசுரத்தில் மாலேங்கிற பதத்துக்கு ஆஸ்ருத வியாமோகம் கொண்டவன்னு அர்த்தம். இதை வேதமே அழகாக சொல்கிறது. வேதத்தில் ஒரு வாக்கியம், பிரஜாபதி பிரஜா திருஷ்டுவா பிரேணா அனுப்பிராபிச்சத்து. இந்த வாக்கியத்தில் பிரஜாபதியாகிய நாராயணன் பிரஜா திருஷ்டுவா அப்படின்னா இந்த லோகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்து, பிரேணா அனுப்பிராபிச்சத்துன்னா எல்லோருக்குள்ளும் அணுஸ்வரூபியாக அன்போடு நுழைகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஜீவராசிகளை பகவான் நாராயணன் படைக்கிறான். படைச்சுட்டு எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் அவன் அனுப்பிரவேசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது வேதம். அப்படி அனுப்பிரவேசம் பண்ணுற போது எப்படி நுழையிறான்னா அன்போடு நுழையிறான். பிரேம்னா அப்படின்னு இருக்கணும். பிரேம்னா அன்பு, அன்போடு நுழையிறான்னு இருக்கணும். ஆனால் பிரேணா அப்படின்னு வர்றது இந்த வேதத்தில், இந்த வேத வாக்கியத்தில். பிரேணாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையே கிடையாது. பின்ன ஏன் பிரேணா அப்படின்னு சொல்கிறது வேதம்? ஏன்னா நாமே வெறுக்கக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ள, ஏன் நாம் வெறுக்கிறோம்? இந்த சரீரத்துக்குள்ள பார்த்தா மலம், மூத்திரம், சீழ், ரத்தம், மஜ்ஜை இப்படின்னு வெறுக்கத்தக்க கூடியதாக உள்ளே இருக்கு. நமக்கே அருவருப்பாக இருக்கும். ஆனால் அந்த வெறுக்கக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ள பகவான் என்ன பண்றான்? நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக உள்ள வந்து உட்காண்டிருக்கானா. அணுஸ்வரூபியா உள்ள உட்காண்டிருக்கான். எப்படி உட்காண்டிருக்கான்? கருணையோட உட்காண்டிருக்கான். அவன் வெறுக்கலை, அவன் அருவருப்பு அடையலை. அந்த அன்பை நினைச்சு வேதத்துக்கு கண்களில் கண்ணீர் வந்துடுத்து, குரல் தழுதழுத்துடுத்து. பிரேம்னான்னு சொல்ல முடியல, தழுதழுத்த குரல்ல பிரேணா அப்படின்னு சொல்லிடுத்து. வேதமே இம்ங்கிற சொல்ல விட்டுடுத்து. வேதம் எப்பேற்பட்டது? அப்பௌர்ஷியமானது. மனுஷன் வேதத்தை சொல்லலை, தானே உருவானதுதான் வேதம். தானே உருவாகிய வேதத்துக்கு பகவானுடைய ஆஸ்ருத வியாமோகத்தை பார்த்து குரல் தழுதழுத்துடுத்து. இப்படி அழகா வேதம் ஆஸ்ருத வியாமோகத்தை சொல்றது. பெருமாளுக்கு அடியவர்கள் பேர்ல எவ்வளவு ஆஸ்ருத வியாமோகம், அதாவது பற்று அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சம்பவம் சொன்னா நன்னா புரியும். பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் யயாதி சரித்திரம்னு ஒரு ஹிஸ்டாரிக் புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கார். யார் இந்த பராசர பட்டர் அப்படின்னா கூரத்தாழ்வானுடைய மகன், பிள்ளை இவர். இந்த பராசர பட்டர் ராமானுஜருக்கு அப்புறம் எம்பாருங்கிற ஆச்சாரியன் இருந்தார். எம்பாருக்கு அப்புறம் இந்த பராசர பட்டர் இருந்தார். இவர் ஒரு ஹிஸ்டாரிக் புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கார். என்ன ஹிஸ்டாரிக் புக்னா யயாதியுடைய சரித்திரம். யயாதி மன்னனுடைய சரித்திரத்தை படிச்சுட்டு இருக்கார். இவருடைய சிஷ்யாலாம் வந்து கேட்டார், பக்தி கதைகளை படிக்காம இதை படிச்சுட்டு இருக்கேளே அப்படின்னு, ஏன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பட்டர் சொன்னார், இவர் பட்டர் இல்லை, பராசர பட்டர். அதனால பராசர பட்டர் சொல்ற, பெருமாளோட பெருமையே இதில் தான்ப்பா இருக்கு அப்படின்னார். அப்படியா? அது என்ன பெருமை, எங்களுக்கும் சொல்லுங்கோளே அப்படின்னு சொன்னார்கள் அவர்கள். யயாதிங்கிற ராஜா நிறைய தான தர்மங்களை பண்ணினான் பூலோகத்தில். அப்படி நிறைய தான தர்மங்களை பண்ணினதுனால எங்கே போயிட்டான்னா சொர்க்கத்துக்கு போயிட்டான். சொர்க்கத்தில் அவனுக்கு இந்திரனுக்கு சமமான சீட்டை கொடுத்துட்டாளாம். அதாவது இந்திரனோட பதவி என்னவோ அதே பதவியை, அந்த ஸ்தானத்தை அவர் யயாதிக்கும் கொடுத்துட்டாளாம். ஆனால் 2 பேருக்கும் தனித்தனியான ஆசனம்தான். ஆனால் ஸ்தானம் மட்டும் இந்திரனுக்கு என்ன ஸ்தானமோ என்ன பதவியோ
அதே பதவி ஸ்தானம் இந்த யயாதிக்கும் உண்டு. ஒரு சாஸ்திரம் இருக்கு. என்ன சாஸ்திரம்னா, ஏகாசனத்தில் 2 பேர் உட்காரக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கான். 2 பேர் ஒரே ஆசனத்தில் உட்காரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரே சீட்டில் 2 பேரும் உட்காண்டா இவர் பண்ணின பாபம் அவருக்கு போயிடும், அவர் பண்ணின பாபம் இவருக்கு வந்துடுமா. ஆனால் கணவன் மனைவி உட்காந்துக்கலாமா ஒரே சீட்டில். ஏன்னா இவ பாப புண்ணியங்களை ஷேர் பண்ணிக்கிறான். ஷேர் பண்ணிக்கிறான்னா என்ன, கணவன் பண்ணுற புண்ணியங்கள்லாம் 50% மனைவிக்கு வந்துடும். ஆனால் கணவன் பண்ணுற பாபங்கள் மனைவிக்கு வராது. மனைவி பண்ணுற பாபம் புண்ணியங்கள் ஒன்றுமே புண்ணியங்கள் கணவனுக்கு போகாது. ஆனால் மனைவி பண்ணுற பாபம் 50% கணவனுக்கு போயிடும். அவள் ஷேர் பண்ணிக்கிறான் இந்த மாதிரி. அதனால இங்கே நான் ரயிலில் போகிற போது ஒரே சீட்லேயே உட்காந்துக்கிறோமே, பரவாயில்லையான்னா அது பரவாயில்ல. அது நீளமாக இருக்குது, அது ஒரே சீட்டில் உட்கார்றோம். இப்போ சீட்டுக்கு வருவோம். இந்திரனுக்கு தனி சீட்டு போட்டிருக்கா, யயாதிக்கு தனி சீட் போட்டிருக்கா. ஆனால் ஸ்தானம் 2 பேருக்கும் ஒன்று தான். அப்போது யயாதியும் இந்திரனும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காண்டிருக்கா. அழகாக ரம்பை ஊர்வசி எல்லாரும் நாட்டியம்லாம் ஆடுறா. 2 பேரும் ரசித்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இந்த இந்திரனுக்கு கொஞ்சம் பொறாமை. ஏன் அப்படின்னா, நமக்கு ஈக்குவலாக இவன் வந்துட்டானே அப்படின்னு, இவனை எப்படியாவது கீழே தள்ளணும் அப்படின்னு நினச்சான் அவன். அதனால தேவகுரு பிரகஸ்பதியோடு உட்காந்து ஒரு பிளான் போட்டான். அடுத்த நாளைக்கு சபையில் 2 பேரும் உட்காண்டிருக்கா. ரம்பை ஊர்வசி நடனம் நடந்துட்டுருக்கு. எப்போவுமே தேவலோகத்தில் அதுதான் நடக்கும் போல இருக்குது. நாட்டியம் ஆடின்னு இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ரசிச்சுட்டு இருக்கா 2 பேரும். அப்போது பிரகஸ்பதியும் வரார். அப்போது இந்திரனும் பிரகஸ்பதியும் என்ன பண்ணுறா, யயாதி கிட்ட பேச்சு கொடுக்குறா. என்ன பேசுகிறா அப்படின்னா, அப்பா யயாதி, பூமியில் நீ நிறைய தானம் பண்ணேன்னு சொன்னாலே, அப்படி என்னென்ன தானம்ப்பா பண்ண அப்படின்னு கேட்டார்கள். உடனே ஒரே பெருமை தாங்கலை, தற்பெருமை அவனுக்கு. அதனால அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு வரிசையாக அடிக்கின்றே போனான். எல்லாத்தையும் சொன்னான், என்னெல்லாம் பண்ணினே அப்படின்னு. அவன் சொல்ல 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 அந்த சீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நழுவிண்டே வந்தானான். கடைசியாக இந்திரன் ஒரு கேள்வி கேட்டான். உலகத்திலேயே அதிகமாக தானம் பண்ணது யாருப்பா அப்படின்னு கேட்டான். நான் தான் பண்ணேன், நான் தான் அதிக தானம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னான். சீட்லேருந்து நழுவி கீழே பூமியில் போய் விழுந்துட்டான். ஏன் அப்படி விழுந்துட்டான் அப்படின்னா, தற்பெருமை பேச பேச புண்ணியத்தோட அக்கௌண்ட்டு குறைஞ்சுட்டே போயிடுமா. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இவன் சொல்லிட்டான் இல்லையா, நான் தான் பண்ணேன்னு எல்லாத்தையும். அதனால தேவலோகத்தில் அவனுக்கு இடம் இல்லாமல் போயிடுத்து, கீழே வந்து பூலோகத்தில் விழுந்துட்டான். இதை தேவகுரு பிரகஸ்பதி யயாதி கிட்ட சொன்னான். அதனால்தான் நீ பூலோகத்துக்கு போயிட்ட திருப்பி அப்படின்னு சொன்னார். இந்த கதையை தான் படிச்சுட்டு இருந்தேன். இது பெருமாளோட பெருமையை சொல்றது அப்படின்னார் பராசரப்பட்டர். எப்படி, என்ன பெருமையை சொல்லித்து அதையும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா சிஷ்யாலாம். வைகுண்டத்துக்கு வந்த ஜீவாத்மாவை இந்திரன் மாதிரி நாராயணன் பூலோகத்துக்கு போன்னு தள்ளிவிட மாட்டார். அவன் வைகுண்டம் வந்தவுடனே அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், அவனை கூப்பிட்டு பக்கத்தில் அழைச்சி வச்சுண்டு உச்சி மோந்து மடியில் உட்காத்தி வச்சுண்டு, இங்கேயே ஆனந்தமாக இருப்பா, எனக்கு நீ அழகாக கைங்கரியம் பண்ணிண்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவாராம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வைகுண்டம் வரணும்னு பகவான் ஆசைப்படுறான். அவன் முயற்சி பண்ணுறான். நாம் முயற்சி பண்ணுறோமோ இல்லையோ, அவன் முயற்சி பண்ணி எல்லாரும் வைகுண்டத்துக்கு வரணும்னு அவன் பாரிச்சுண்டு உட்காண்டிருக்கானான். இது அவனுடைய பெருமையை காட்டுறது இல்லையா அப்படின்னு சொன்னார் பராசர பட்டர். இதையே தான் ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜரும் காட்டுறார். அனாவர்த்தி சப்தாத்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தில் அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறார், வைகுண்டம் போனவன் திரும்பி வருவது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த சூத்திரத்தில்.
நச்சப்புனரா வர்த்ததே நச்சப்புனரா வர்த்ததேன்னு போனவன் திரும்பி வரமாட்டான் அப்படிங்கிறார். சப்போஸ் போனவன் திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படி அவன் வந்தான்னா அவனே ஆசையே படமாட்டான். ஏன்னா இங்கே படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அங்கே ரொம்ப நன்னா இருக்குது, பெருமாளை சேவிச்சுட்டு அழகாக நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு எதுக்கு நான் இங்கே வரணும்னு உட்காண்டிருப்பான். அதனால் போனவன் திரும்பி வர ஆசைப்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய தர்மபூத ஞானமும் 100% அங்கே விரிவடைஞ்சிடும். நான் பகவானுக்கே சேஷபூதனாக இருக்கேன் அப்படின்னு அங்கேயே இருந்துடுவானான். சரி, அவன் வரமாட்டான். பெருமாள் சப்போஸ் இந்திரன் மாதிரி கீழே பிடிச்சி தள்ளிடுவாரா அப்படின்னா பெருமாள் பிடிச்சி தள்ள மாட்டார். ஏன்னா ஒரு ஜீவாத்மா வைகுண்டம் வரணும்னு அவன்தான் முயற்சி பண்ணுறான். வாசுதேவனே எல்லாம்னு சொல்லிட்டு ஒரு பக்தன் வரமாட்டானான்னு அவன் ஏங்கின்னு இருக்கானான். அப்படி ஒரு பக்தன் கிடைச்சதுக்கப்புறம் அவன் பேரில் பித்தனாக ஆகி மாலாக ஆயிடுவானா அவன். அதனால தான் ஆண்டாள் அதையே தான் ராமானுஜரும் சொல்கிறார். அனாவர்த்தி சப்தத்தில் இதையே தான் சொல்கிறார், வைகுண்டம் போனவா திரும்பி வரமாட்டா அப்படின்னு. அதனால தான் ஆண்டாள் இதெல்லாம் பார்த்தா ஒரே ஒரு வார்த்தையை போட்டா. என்ன வார்த்தை? மாலே அப்படிங்கிற வார்த்தையை போட்டார். இப்போ ராமனுக்கும் இந்த மால்ங்கிற பதம் பொருந்தும் அப்படிங்கிறத நாளை நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.